அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1237. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 16. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறை தூதரும் இறுதி தூதருமான அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் எண்ணற்ற இறை தூதர்களை பூமியின் பல பகுதிகளிலும் கால சூழல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தார். அந்தந்த சமுதாயத்திலிருந்தே அந்தந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியிலேயே இறை தூதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் சுகம் அனுபவிக்கலாம், ஆனால் மறுமையில் நிரந்தரமான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய நேரான வழியில் நடப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி கூறுபவர்களாகவுமே இறை தூதர்கள் அனைவரும் வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவஃபிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. இறை தூதரே, நிச்சயமாக நாம் உங்களை நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கை குறித்து சான்று பகர்பவராகவும், அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவராகவும், பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம். எனினும் இந்த திருக்குரான் 48வது அத்தியாயம் 8வது வசனத்தையே தௌராத் வேதத்தில் பின்வருமாறு அல்லாஹ் கூறியிருந்தான். இறை தூதரை, நிச்சயமாக நாம் உங்களை சான்று பகர்பவராகவும், நற்செய்தி அறிவிப்பவராகவும், எச்சரிக்கை செய்பவராகவும், எழுத வாசிக்க தெரியாத பாமரர்களின் பாதுகாவலராகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் என் அடியாரும் என் தூதரும் ஆவீர். தம் காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர் முத்தவக்கில் என்று உங்களுக்கு நான் பெயரிட்டுள்ளேன் என அவரிடம் கூறுவோம். என் தூதரான அவர் கடின சித்தமுடையவராகவோ